Good evening, பிள்ளைகள். Good evening, Miss. Good evening, Miss. Good evening, everyone. How are you all? I'm great, Miss. Good, right. Okay. நாங்க ப்ராக்டிகல்ஸ் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா ப்ராக்டிகல்ஸ்ல சில இதுகள் பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதே தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்டா சில டூல்ஸுகள் பார்க்க போறோம். ஸோ உங்கள்ட்ட பிளாக் பென், ரைட்? பிளாக் ரெட் பென் அண்ட் ப்ளூ பென் இருக்கிறார்கள். ஓடி போய் எடுத்துட்டு ஓடியாங்க பிள்ளைகள். இருக்கிறார்கள் Teacher, வச்சிருங்க. many, ரைட், many ஓகே. colorful pens. ரெட் பென், எஸ், ரெட், பிளாக் அண்ட் ப்ளூ இருந்தா வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. வழி எங்கேயும் இருக்குது, வேற யார்கிட்டயும் வாங்கிட்டு வர போறீங்கன்னு சொன்னா எடுத்துன்னு வாங்க. ரைட். Today we are going to learn about some file type and also learn some tools, right? Okay, here you see operating system and file managementல கேட்டிருக்கு பாருங்க. வரக்கூடிய இப்ப உங்களோட லெசன் யூனிட் 3ல வரக்கூடிய மாதிரியான கொஸ்டின் இங்க பாருங்க. ஃபைல தந்துட்டு ஃபைல் டைப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ் தெரிய வேணும், தெரிஞ்சாதான் அதோடைய டைப்ஸ் கண்டுபிடிக்க முடியும். So first you know the files and then you can find out the file types, right? Is it? Yes. Yes. So today we are going to write some files and file types. So I have shared a list of files. So you are going to note them. First you note them and after that you will find some yes, find some tools. Tools also today we are going to learn. So first இதே இருக்கா அந்த டேபிள் இருக்க போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். வெரி கிளியரா போட்டுக்கொள்ளணும். தெரியலன்னு சொன்னா கேட்க வேணும், ரைட்டா? ஓகே. ஃபைல்ஸ் அண்ட் ஃபைல் டைப்ஸை பற்றி பார்க்க போறோம். ஸோ இதில் ஒரு டேபிள் ஒன்று இருக்கு பிள்ளைகள், இதை போட்டுக்கொள்ளுங்க. ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஃபர்ஸ்ட் காலம் இஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொன்னா என்ன? அதோட ஷார்ட் டேர்ம், அந்த விரிவாக்கத்தோட ஷார்ட் டேர்ம் தான் இதுல. இப்ப டிஎக்ஸ்டி என்று சொன்னா அது என்ன டைப் குறிக்கும்? அது டெக்ஸ்ட் ஒன்லி. டெக்ஸ்ட் ஒன்லி என்ன? டெக்ஸ்ட் ஒன்லி. அதுக்கு பாவிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்னது? நோட் பேட். நோட் பேட்ல நீங்க சர்வ் பண்றது எப்படி சர்வ் ஆகும்? டிஎக்ஸ்டி என்றது அது வந்து டெக்ஸ்டுக்கு மட்டும்தான். அடுத்தது டிஓசிஎக்ஸ். .docx வந்து டாக்குமெண்ட் ப்ராசஸிங், அதை வேர்ட் ப்ராசஸிங், வேர்டுக்கு பாவிப்போம். அது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நாங்கள் பாவிக்க கூடியது, சரியா? ஸோ இது வந்து இந்த காலம் என்னன்றது விளங்குதா? ஃபர்ஸ்ட் எழுத முன்னம், before you write this, do you understand what is it? Harish? Yes. Do you understand? Yeah. What is this column? What? This column. எக்ஸ்டென்ஷன். ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் விளங்காம சும்மா பார்த்து எழுதக்கூடாது, ரைட்டா? காப்பி பண்ணி இருக்கிறது இல்ல. ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அப்ப உங்களுக்கு இப்போ நோட் பேட் சாஃப்ட்வேர் நோட் பேடை யூஸ் பண்ணி நாங்க ஒரு டாக்குமெண்ட் செய்யும் போது அதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குமான்னு கேட்டா எதை எழுதுவீங்க? நோட் பேடுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன். வாட் இஸ் த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நோட் பேட்? Notepad. Yes, Notepad. What is the, listen Harish, listen the question. Okay. What is the extension of Notepad?
what is the extension of Notepad? File extension of Notepad. இதுதான் file extension. Harish, here you see. TXT. இதுதான் file extension. So Notepad softwareக்குரிய file extension எப்படி இருக்கும்? .txt என்றதுதான் இருக்கும். சரியா? இது உங்களோட கொஸ்டினுக்கு வரும் பிள்ளைகள் கவனிச்சு எழுதுங்க. கவனிச்சு எழுதுங்க. இது வந்து நாங்க பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் அண்ட் அது எதுக்காக பயன்படுத்தும், என்ன டைப்ஸ்ல பயன்படுத்துறோம் அண்ட் அதுக்குரிய எக்ஸ்டென்ஷன் என்ன, நாங்க சர்வ் பண்ணும்போது அப்படி எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும். ரைட்டா? இப்ப இமேஜ் ஒன்று சர்வ் பண்றீங்கன்னு சொன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? TIFF, JPG or JPEG இல்லாட்டிக்கு PNG. இந்த ஃபார்மேட் என்னதை குறிக்கும்? இமேஜஸ் குறிக்கும். சரியா? ஒரு இமேஜை நீங்க சர்வ் பண்ணினா இந்த ஃபார்மேட்ல தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். சரியா? ரைட்டா? ரங்குதா சிந்தனன்? ஹன்ஸ் ரோஷன்? Yes, miss. விளங்குதா? Yes, miss. ரைட், அப்ப எழுதிக்கொள்ளுங்க. இது மற்றபடி கட்டாயம் பிள்ளைகள், இது கம்பல்சரி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், தேர்ட் டேர்ம் உங்களுக்கு கட்டாயம் ஒரு கேர்லி இதுல வரும். ஸோ உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தெரிஞ்சிருக்கணும், the software, the use of software தெரிஞ்சிருக்கணும், and their types also you have to know. ரைட், கொலமா போட்டுக்கொள்ளுங்க. வருமான பிள்ளைகள் கலர்ஸ் பாவிச்சு எழுதுங்க. இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் போறீங்க தானே, அதை ரெட் கலரால் எழுதுங்க. டைப்பை வந்து வேணுமெண்டா ப்ளூவால் எழுதலாம். அதுல சப்வியாசம் வந்து பிளாக்கால் எழுதி கொள்ளுங்க. ஒரு அழகா இருக்கும்.
ரிஸ்டா இருக்குமா இப்பதான் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. ஏன் லேட் ரிஸ்கா இருக்குமா? டீச்சர் சொல்லிட்டு பதையும் கூட எழுதல. ரிஸ்கா ரிஸ்மா இருக்கிறீங்களா? ஓ மிஸ். ஏன் லேட்? நெட் கனெக்ஷன் இப்பதான் இதான மிஸ். சரி வந்து பிள்ளைங்களம்மா கனெக்ஷன் இப்பதான் வந்து. ரைட் ஓகே. நீங்க இந்த குளத்தை இருக்க குயிக்கா போட்டுக்கொள்ளுங்க. ஃபைல் எக்ஸ்டென்ஷன், ஃபைல் டைப், அதோடைய சாஃப்ட்வேர். இது உங்களோட தேர்ட் டேர்முக்கு வரக்கூடிய கேள்விகள்ல இருக்குது. உங்களோட 3ஆம் பாடத்தை பேஸ் பண்ணிடுறது. ஃபைல் எக்ஸ்டென்ஷன், ஃபைல் டைப் அண்ட் அதுக்குரிய சாஃப்ட்வேர். ரைட்டா? இது நீங்க இங்கிலீஷ்லயே எழுதலாம். தமிழ் மீடியம் பிள்ளைகள் தமிழ்ல இது இல்ல, இது இங்கிலீஷ்லயே எழுதலாமா? ஓம்பொரி. Finish miss. ஓகே, ஹரிஷ் குவிக்லி எழுதிட்டார். ரைட், அவருக்கு அனுப்புங்க பாப்போம். வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹரிஷ், ஹேண்ட் ரைட்டிங் பாப்போம். Appa has completed. Hi, miss. This is Harry's father. உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் மிஸ். ரைட் ஓகே, நான் பாக்க. ரைட் ஓகே ஓகே, சரி சரி, ஓகே தேங்க்யூ. ஹரிஷோட ஹேண்ட் ரைட்டிங்குக்கு மிஸ் இன்னொரு பூத கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும் போல இருக்கு. ஹரிஷுக்கு விளங்கி விளங்கி இருக்குதா நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்க என்னது? ரைட், இமேஜுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ப பண்ணுங்க ஹரிஷ், ஒருக்கா குவிக்லி நம்ப பண்ணுங்க. Okay. Okay. நம்ப பண்ணிட்டு நம்பர் 6ல பாருங்க. நம்பர் 6ல இருக்கிற எக்ஸ்டென்ஷன் மிஸ்ஸுக்கு விளங்கல. என்ன இருக்கு? நம்பர் 6 தான் 7 8க்குரிய எக்ஸ்டென்ஷன் என்ன போட்டிருக்கீங்க? ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வேவ் எல்லாம் இருக்குது. WGAV என்ன மாதிரி இருக்குது. Yes. இது என்னது? வேவ் தந்திருக்கிறேனா? .WGAV TIF எல்லாம் ஏதோ மாதிரி தெரியுது. TIF இமேஜ், TIF. அடுத்தது வேவ். நீங்க எப்படி போட்டுருவீங்க? வேவ் WGE மாதிரி இருக்கு பாருங்க. உங்களோட காப்பிய பாருங்க எப்படி இருக்குன்னு. U மாதிரி இருக்கு, U மாதிரி இருக்கு, WUVN மாதிரி இருக்கு. குட்டியா எழுத வேணும். குட்டியா எழுதினா தான் அழகா இருக்கும். நோட்ஸ் அழகா இருந்தா தான் படிக்கவும் ஆசையா இருக்கும். ஏன்னா சாரி 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 பிள்ளை, நான் மினிமைஸ் பண்ணிட்டேன் போல. இப்ப தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா?
Yes, miss. Right, okay. Rishkaratma, quick எழுதுங்க. Right. சிந்தனன் நம்பர் போட்டு எழுதுங்க பிள்ளைகளா. நம்பர் பண்ணுங்க, மறக்காதீங்க. நம்பர் பண்ணுங்க, 1 by 1 நம்பர் பண்ணுங்க. Compress folder-க்கு கீழே அடுத்து இருக்கு ஹரேஷ். You can continue. வீடியோக்குரிய இன்னொரு எக்ஸ்டென்ஷன் WMV. From here you can continue. Quickly write, children. Quickly write, huh? இந்த கிளாஸ் எடுத்ததே அதுக்கு தான். ஸோ இவ்வளோத்தையும் நீங்க படிச்சு முடிக்கணும். சும்மா எழுதிட்டு இருக்கிறது இல்ல பிள்ளைகள், படிக்க வேணும். சரியா? மிஸ் தேடி தேடி தரதுகள் படிக்க வேணும். இல்லாட்டி பிரயோசனம் இல்ல. மிஸ்ஸும் டைம் வேஸ்ட் பண்ணி இதுல இருந்து பிரயோசனம் இல்ல. Finish. Right. Okay. Did you write them clearly? Yes. Also. Right. Okay. Agree. Sintanan finish. Right. And social? Finish. Finished, Right. miss. So now we are going to draw some tools, children, right?
that we use in paint software, right? பெயிண்ட்ல நாங்க பயன்படுத்தக்கூடிய டூல்ஸுகள் இதுல யார் எங்கடா ரிஸ்கா முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா குயிக்கா சொல்லுங்க, நாங்க அடுத்ததுக்கு போகணும். முடிச்சிட்டீங்களா? No, miss. Quickly write, Amma. Quickly write. ஹன்ஸ்ரோசன் அண்ட் சித்தனன் ஒருக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்க மிஸ்ஸுக்கு, நீங்க எப்படி எழுதிருக்கிறீங்கன்னு பாப்போம். ஹன்ஸ் ரோசன் அண்ட் சிந்தனன். அனுப்பிட்டேன் மிஸ். ரைட், ஓகே, பாக்குறேன் மிஸ். ரைட், ஓகே. சிந்தனாக்கு விளங்கிட்டுதா என்னண்டது? எஸ் மிஸ். ரைட்டா, படிக்க வேணும். சரி, எழுதி வச்சுட்டு இருக்கிறது இல்ல, படிக்கணும். எஸ் மிஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் காணில ரிஸ்மா ஃபினிஷ். Finish, miss. ரைட், ஓகே. ஓகே, ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம்? பெயிண்ட் சாஃப்ட்வேர். இல்ல பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின் காட்டுறேன். ரைட், இதுல பாருங்க. இது நாங்க இப்ப பார்த்தது ஃபைல் டைப்ஸ் கண்டுபிடிக்க. இப்ப சொல்லுங்க பாப்போம், இதுல இது என்னென்ன டைப்? நேம் தி ஃபைல் டைப். ஃபைல் டைப், ஃபைல் டைப். இது என்னது? நோட்பேட். இது டிஓசி, வேர்ட், வேர்ட். எம்ஓவி, மீடியா பிளே, வீடியோ. வீடியோ இதுல பாத்தீங்கன்னா தெரியுது என்ன, இந்த சிம்பிள் வீடியோ. இது டீச்சர் மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட். திஸ் இஸ் பெயிண்ட், என்ன? பெயிண்ட். ரைட், ஓகே. அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் எழுதலாம். அடுத்து பாருங்க, பட்டன்ஸ். இது காமனான பட்டன். இது என்னது? ஸ்லாஷ் பண்றது என்னது? டேஷ் என்னது? மினிமைஸ். மினிமைஸ். திஸ் ஒன்
Restore down. Maximize. Huh? Restore down. Maximize. Listed down இது என்னது இது? Restore down. இது டவுனா? Restore. This is one miss என்னது இதுதான் மினிமைசர் தான் லிஸ்டர் டவுனுக்கு வருவார். இது என்னது? இது Maximize. second one maximize. Yes, this one close. Close. This one என்னது? This one இந்த குறியீடு என்னது குறியீடு? Next page, miss. நெக்ஸ்ட் பேஜா? எங்க இருக்கு நெக்ஸ்ட் பேஜ்? இது என்னத்துல தந்திருக்குன்னு தெரியுதா? இது என்னத்துல தந்திருக்கு? என்ன சாஃப்ட்வேர்ல தந்திருக்குன்னு தெரியுதா? ரைட், காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு டிஸ்பிளே ஆப்ஷனை தான் தந்திருக்கிறாங்க போல. இதுல பாருங்க, மிஸ் காட்டுறேன். இப்ப சும்மா வேர்டு நாங்க ஓபன் பண்ணினா பாருங்க. 1 minute பிள்ளைகள், 1 minute.
சாரி பிள்ளைகள், சாரி. ரைட், ஓகே. இதுல பாருங்க 4 சிம்பால்ஸ் வந்திருக்கிறேன். ஆனா அவைய தந்ததுல இது அரௌண்ட் மிஸ் பண்ணிட்டோமோ தெரியல. இதைத்தான் குறிச்சிருப்பினா. இதுல பாருங்க, இது மினிமைஸ், இது வந்து என்னது மேக்சிமைஸ் பண்ணலாம், இல்லாட்டிக்கு டவுன் பண்றது, ஸ்கிரீனை டவுன். இப்ப இது வந்து மேக்சிமைஸ் அண்ட் ஸ்கிரீன் டவுன். இந்த பாருங்க கீழே போயிட்டு, சரியா? இது மேக்சிமைஸ், இது மினிமைஸ். பிறகு இது கீழே போறது ஸ்க்ரோல் டவுன். மேக்சிமைஸ் அண்ட் மினிமைஸ். இது திஸ் ஒன் மேக்சிமைஸ் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம். இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேக்சிமைஸ் அண்ட் மினிமைஸ். இதுதான் டவுன் பண்ணது, ஸ்கிரீன் டவுன் பண்ணது. ரைட், ஓகேயா? இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்கிரீன் டவுன். அடுத்தது இது க்ளோஸ் பண்றது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதைத்தான் ஒரு பாக்ஸா போட்டிருக்கீங்கன்னா அம்புக்குறி மிஸ் ஆயிட்டோ தெரியல. டிஸ்பிளே ஆப்ஷன், ரைட்டா? டிஸ்பிளே ஆப்ஷன் எப்படி டிஸ்பிளே வாரதுன்ற காட்டுறதுக்குரிய ஆப்ஷன். சில வேளை இதைத்தான் போட்டிருக்கணுமோ தெரியல, சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? சிம்பால்ஸுகள், டூல்ஸுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும், சரியா? ஸோ நாங்க இந்த பெயிண்டுடைய டூல்ஸுகள் கொஞ்சம் பார்க்க போறோம், ரைட்டா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல தந்திருக்கு பெயிண்ட் டூல்ஸுகளை கண்டுபிடிக்க சொல்லி. அடுத்த கேள்வி தந்திருக்கு பாருங்க, தெரியுதா? தெரியுதா? இது பெயிண்டுடைய டூல்ஸுகள். இந்த பெயிண்டுடைய டூல்ஸுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், ரைட்டா? அதனால இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? பெயிண்டுடைய டூல்ஸுகளை கீற போறோம். ஓகே, ஸோ பென்சில், ரெட் பென், ப்ளூ பென், பிளாக் பென் இருந்தா வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அதுகள் பாவிக்க வேண்டி வரும். ஏண்டா அதே மாதிரி நீங்க கீறிக்கொண்டீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த சிம்பால்ஸ் டூல்ஸ்களை, ரைட்டா? இல்லாட்டி கஷ்டம். ஸோ அதே மாதிரி கலர்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. போட்டுக்கொள்ளுங்க. இந்த ஹெடிங் பெயிண்ட் போடுங்க. பெயிண்ட் டூல்ஸ், பெயிண்ட் டூல்ஸ். பெயிண்ட் டூல்ஸ் போட்டுட்டு ஒவ்வொன்றையும் கீறி ஒவ்வொன்றையும் என்ன செய்யுங்க, இடைவெளி விட்டு விட்டு கீறனா அழகா இருக்க வேணும். அப்படி கீறலாமன்றது என்னது ஐடியா பண்ணி கீறுங்க பிள்ளைகள். என்னது நெருக்கி நெருக்கி இதே மாதிரி கீற வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? ஒரு லைன் இங்க கீறினா அடுத்த லைனுக்கு இங்கால கீறிக்கொள்ளுங்க. கீறிட்டு அழகா நோட் பண்ணிக்கொள்ளுங்க அதோடைய நேமுகளை. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன நடந்துட்டு லைன் எல்லாம் மிஸ் ஆகி வந்துட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நடந்தது? பாக்ஸ் எல்லாம் பெருசு பெருசா எல்லாம் போயிட்டு இருக்குது, சின்ன சின்ன பெருசா எல்லாம். 2 வரி எடுத்துட்டீங்க. நான் அது இடைக்கில கோடுகள் வந்த மாதிரி கிடக்குது. 13 பாருங்க, 13, ஓகே, 14, 15 எல்லாம் இடைக்கில கோடு வந்த மாதிரி கிடக்கு, ரைட்டா? ரைட், குயிக்கா கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகளா. அழகா இருக்கணும் ஹரிஷ், அழகா இருக்கணும். Miss, pick color என்ன மிஸ்? இல்லைங்கப்பா, Pick color என்ன?
நீங்க பிக் பண்ணுற கலர் ஏதாவது ஒன்று இடையில நீங்க இந்த பெயிண்ட்ல நான் செய்து காட்டுறேன். இடையில ஏதாவது நீங்க பெயிண்ட் டெக்ல கொடுக்க போறீங்க, ஒரு ஷேடோ மாதிரி கொடுக்க போறீங்கன்னா இதை பிக் பண்ணி போடலாம். இந்த டூலை யூஸ் பண்ணி போடலாம். ஓகே, finish, miss.